ஸோ இந்த கேக் பார்த்திங்கன்னா எங்கள் ரெகுலர் கஸ்டமர் ஒருத்தவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணி எங்களுக்கு வந்த கேக் ஆர்டர். இந்த ரெகுலர் கஸ்டமரை பற்றி முதல்ல பேசுவோம். ஸோ இவங்க வந்து எங்கள் அம்மா கேக் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய கேக்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்களுக்கு நிறையா கேக்ஸ் நிறைய பேர் வந்து கேக் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு சில பேர் தான் வந்து மற்றவங்களுக்கு ரெக்கமெண்டும் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து இவங்க ஒரு ஆள். அண்ட் அதே மாதிரி இந்த கேக் ஆர்டர் பண்ண கஸ்டமரை பற்றி பேசுவோமா. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா 1 மந்த்துக்கு முன்னாடி அவங்க ஆஸ்திரேலியாவிலேருந்தே வந்து கேக் ஆர்டர் வேணும் அப்படிலாம் சொல்லிட்டாங்க. இந்தியா வந்தோடனே பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அவங்க வந்து ஃபயர் ஃபைட்டர் தீமில் ரசமலாய் கேக் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபயர் ஃபைட்டர் தீம்னோடனே நிறைய பிரிண்ட் அவுட்டு தான். சரி நிறைய பிரிண்ட் அவுட்டாகவே இருக்கே, சரி கேக் பண்ணுறோன்றதுக்காக ஒரு ஃபாண்டன்ட் ஒர்க்கும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபயர் இது மட்டும் ஃபாண்டன்ட்டில் பண்ணியிருந்தாங்க. இதில் வேறு ஒரு பட்டி டிங்கரிங் வேலை. அந்த 5ன்ற நம்பரை கொஞ்சம் பின்னாடி தள்ளி ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நல்லா இல்லைன்னு சொல்லி முன்னாடி இது பண்ணதில் கேக் டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. என்ன பண்ணலாம், நம்மளுக்கு தான் வந்து பேட்ச் ஒர்க் தெரியுமேன்னு சொல்லிட்டு லைட்டாக பேட்ச் ஒர்க் வேலையை பார்த்தாச்சு. ஸோ இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் ஃபயர் எஃபெக்ட் கொடுக்கலாம், ரொம்ப சிம்பிளாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த ரெட் வெல்வெட் க்ரம்ஸ் இருக்கும்ல, அது வீட்டில் சும்மா தான் கிடந்துச்சு. அதை வந்து அப்படியே மேலே போட்டோன்னே கேக் வந்து ஓகே ஓரளவுக்கு நல்லா வந்துருந்துச்சு. ஏன்னா பிரிண்ட் அவுட் மட்டுமே இருந்துச்சா, இது வச்சோடனே சூப்பராக இருந்துச்சு. பாய்.